உண்மையா இருக்கிறோமா? ஜெபிக்கிறதுல உண்மையா இருக்கிறோமா? வேதம் வாசிக்கிறதுல உண்மையா இருக்கிறோமா? சபை கூடி வருகிறதுல உண்மையா இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆனா நம்ம எல்லாருக்குள்ள ஒரு ஆசை இருக்கு, எப்படியாவது பொருளாதாரத்துல நம்ம எப்படி இருக்கணும், நம்ம கையிட்டு செய்கிற வேலையில ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும். கையிட்டு செய்கிற வேலையில எப்படி ஆசீர்வாதம் உண்டாகும்? வீணான செலவு வரக்கூடாது. விருதா காரியத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? செலவு பண்ணவே அதெல்லாம் ஆகாம இருக்கணும்னா ஆண்டவரை ஆசீர்வதிக்கணும். தாவீதோடு கூட கர்த்தர் இருக்கிறார். கர்த்தர் இருக்கிறதுனால தாவீது எல்லா இடத்திலையும் ஆண்டவருக்கு முன்பாக உண்மையாய் இருந்தார். ஆமென். அல்லேலூயா. ஒரு உண்மை இல்லாத அனனியா சப்பிராலை குறித்து பார்க்கிறோம். ஒரு உண்மை இல்லாத சாலமோனுடைய இரண்டாவது வாழ்க்கையை குறித்து பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. சோ உண்மை ரொம்ப முக்கியம் எல்லாத்துலயும். அது மனுஷனுக்கு தெரியணும்னு அவசியம் கிடையாது. ஈசாய்க்கு தாவீது உண்மையா நடக்கிறாரா இல்லையான்னு தெரியல. மனுஷனுக்கு உண்மையா தெரிய வேண்டிய அவசியம் கிடையாது. உன் இருதயத்தை ஆராய்ந்து பார்க்கிறவருக்கு முன்பாக நீ உண்மையா இருந்துட்டா போதும். முதல் காரியம், ஆண்டவர் நாளுக்கு நாள் என்னை விருத்தியடை செய்ய உண்மை உள்ளவனாக